இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பத்மாமா, துர்கா மூக்குத்தியோட வந்துட்டேன். துர்கா, அம்மா துர்கா, அம்மா நருளால நான் மூக்குத்தியை கொண்டு வந்துட்டேன். இது பாருங்க. இது பாருங்க. பாத்தீங்களா, அம்மனோட மூக்குத்தி நான் கொண்டு வந்துட்டேன். உங்க வம்சா வழியினர் அம்மனுக்கு செஞ்சு கொடுத்த மூக்குத்தி. கடவுளே, அம்மா நீங்க கவலையே படாதீங்க. நான் இப்பவே போய் இந்த மூக்குத்தி அம்மனுக்கு போட்டு விடுறேன். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்க போகுது. நாகராஜா, இது அம்மனோட மூக்குத்தி. நான் கொண்டு வந்துட்டேன். இப்ப இத கொண்டு போய் அம்மனுக்கு சாத்திடுவேன். இவர் வாழ வேண்டியவர். இந்த தலைமுறையாவது வாழட்டும். நாகராஜா, தயவு செஞ்சு விட்டுருங்க. தாயே, உன் அருள் எனக்கு இருந்ததுனால்தான் எல்லா சோதனையும் தாண்டி மூக்குத்திய பத்திரமா கொண்டு வர முடிஞ்சது. ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சொந்தமான மூக்குத்தி உன்கிட்டே வந்து சேர்ந்துருச்சு. இத கொண்டு வந்து சேர்க்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. எந்த குத்தம் குறை இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த மூக்குத்தியை நீ ஏத்துக்கோ தாயே. துர்கா, உன் பக்தியை கண்டு நான் பரவசம் அடைந்தேன். நீ அணிவித்த இந்த மூக்குத்தியால் எனக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பொலிவும் சக்தியும் திரும்ப கிடைத்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் தாயே. எல்லாம் எல்லாம் உன் கருணையால நடந்திருக்கு. அம்மா தாயே, என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் உயிர் இப்ப எங்க இருக்கு? எந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லுமா தாயே. உன் கணவனின் உயிர் என் தோளில் அமர்ந்திருக்கும் கிளியின் உடலில் தஞ்சம் அடைந்திருக்கிறது. உன் கணவன் உயிர் தஞ்சம் அடைந்திருக்கும் அந்த கிளி வேறெங்கும் இல்லை, உன் வீட்டில் தான் இருக்கிறது. என்னது? ஏன் வீட்ல இருக்கா? ஆமாம், இப்பொழுது உன் வீட்டில் உன் குழந்தையுடன் பத்திரமாக இருக்கிறது. அது இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு கிளி வந்து உட்கார்ந்துச்சு. கிளியதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? ஆமா துர்காமா. போதும்மா, போதும். நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும். என் புருஷன் உயிரை காப்பாத்திட்டு நான் உன்னை வந்து பாப்பேன். என்ன ஈனி இழிக்குது? என்ன நம்ம நார்சி சாமியாரா மாறிடுச்சு? இப்ப எதுக்கு இந்த கோலத்துல மாறி இருக்க? இதே கெட்டப்ல போய் எப்படியாவது அந்த கிளிய வாங்கி அந்த கிளியோட உயிரை எடுத்து என் கணவரோட உடம்புல செலுத்தி உயிர் கொடுப்பேன்.
நான் இப்பவே போறேன். என்ன மறைச்சிருச்சு? உங்க வீட்ல இருந்து 2 பேர் வெளியூர் போயிருக்காங்களா? ஆமா சாமி. சூரிய மாமாவும் துர்காவும் போயிருக்காங்க. சாமி, நீங்க எதுக்காக சாமி இதெல்லாம் கேக்குறீங்க? என் அப்பன் நமச்சிவாயம் எனக்கு இட்ட ஆணை இது. ஓம் நம சிவாய. இந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு. இப்ப நாகஜோதி அவளோட பிளான சக்சஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். சாமி என்ன சொல்றீங்க? அந்த தீய சக்தின்னு தெரியாம அது இருக்கிற உயிரை கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. அத உடனே பறக்க விட்டுருங்க. அப்படி இல்ல, வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிற அந்த 2 உயிருக்கும் ஆபத்து. பெரியம்மா, சாமி கிளிய சொல்றார் போல இருக்கு. ஆமா சாமி, இந்த குழந்தை ஆசைப்பட்டதுன்னு சொல்லி கூண்டோட ஒரு கிளிய வாங்கிட்டு வந்தோம். அதேதான். நீங்க முதல்ல அந்த கிளிய வெளியில பறக்க விடுங்க. அத வீட்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வீட்ல இருந்து வெளியே போயிருக்கிற 2 உயிருக்கும் ஆபத்து. ஹாசினி பறக்க விடாத. சொன்னா கேளு, பறக்க விடாத. வேணாம் ஹாசினி, இந்த கிளி எனக்கு வேணும். தேவிமா, நீ அடம் பிடிக்காத. நாளைக்கு உனக்கு 2 கிளியா வாங்கி தர சொல்றேன். என்ன இருந்தாலும் இந்த கிளிய பறக்க விட வேணாம். இதுவும் எனக்கு வேணும். இந்த கிளி வாங்கின அதே கடையில நாளைக்கு உனக்கு 2 கிளி வாங்கி தரேன். சாமி, கிளிய திறந்து விட்டுட்டுமா? வேண்டாம், அது திரும்பவும் வீட்டுக்கு வந்துரும். என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் அத பத்திரமான ஒரு இடத்துல விட்டுறேன். உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. ஆமா மாமா, சாமி சொல்றதுதான் கரெக்ட். சூர்யா உயிரும் துர்கா உயிரும் தான் ரொம்ப முக்கியம். அதுல யாரும் விளையாட வேண்டாம். முதல்ல கிளி அவர் கையில கொடுத்து அனுப்பு. ஆமாமா, தீய சக்தி இருக்கிற அந்த உயிரை நீ எதுக்கு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஹாசு? முதல்ல அதை கொடு ஹாசு. இந்தாங்க. வந்திருக்கிறது நாகஜோதின்னு தெரியாம ஆசினி கொடுத்து விடுது. ஆசினி கொடுக்காத. அப்பாடா.